இன்றைக்கு ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து சிந்திக்கலாம். हम आज प्रार्थना की महत्वता के बारे में बाइबल में से हम पढ़ेंगे. ஜெபம் எவ்வளவு முக்கியமானது, அது நம்முடைய வாழ்வில் எவ்வளவு தேவையானது என்பதை சிந்தித்து ஜெப வாழ்க்கைக்காக ஒரு விசை கூட நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. प्रार्थना हमारी जिंदगी के लिए कितना खास है और कितना महत्व है, इस बात को सोचकर हम और प्रार्थना में बढ़ने के लिए पढ़ेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. பொதுவாக நாம் ஜெபம் என்று சொல்லும்போது நம்முடைய பாரங்கள், வேதனைகள், ரொம்ப கஷ்டங்கள் அதையெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துகிறது மாத்திரம்தான் ஜெபம் என்று நாம் நினைக்கிறோம். प्रार्थना माने हम यही सोचते हैं कि हमारी दुख और मुसीबत परेशानियों को परमेश्वर के आगे बोलना ही है, ऐसा हम समझते हैं. ஆனால் அது உண்மைதான், அது ஜெபத்தினுடைய ஒரு பகுதியாகும். अब वो सच है, लेकिन वो प्रार्थना का एक हिस्सा है. ஆனால் ஜெபம் என்பது தேவனோடு கூட உள்ள ஒரு அருமையான உறவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. प्रार्थना माने परमेश्वर के साथ बिताने वाला एक अच्छा रिश्ता है, इस बात को हम भूलना नहीं चाहिए. கடந்த ஜெப நாட்களில் நாம் சிந்தித்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். पिछले हम प्रार्थना के दिनों में जो बात को हम याद कर रहे थे उसको सुधी दिलाना चाहता हूं. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, अगर अदन की बगीचे में आदम और हव्वा को हम ले लें, அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் அவர்களுக்கு நிறைவாக இருந்தபோது அவர்கள் தேவனோடு உள்ள அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டதை பார்க்க முடிகிறது. और उनके जीवन में जो जो बातें उनकी पूरी थी, उस समय में वो परमेश्वर के साथ एक अच्छा संबंध में थे. உதாரணமாக அவங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல தோட்டம் இருந்தது. उदाहरण में उनके लिए रहने के लिए एक अच्छा बगीचा था. அவர்களுக்கு நல்ல தண்ணீர் வசதி இருந்தது. उनके लिए एक अच्छा पानी की सुविधा था. அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல என்ன தேவையானாலும் ஆண்டவர் பார்த்து பார்த்து அவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறார். उनकी व्यक्तिगत रूप में जो भी जरूरतें हैं उसे बड़े ध्यान से प्रभु परमेश्वर पूरा कर रहे हैं. தனியா இருக்கிறான், ஒருவேளை ஆதாமுக்கு போர் அடிச்சிருமோன்னு சொல்லிட்டு மிருகங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பேரை வைக்க சொல்லுகிறார். और अकेला है, बोर हो जाएगा करके जानवरों को ले आकर कहता है कि प्रभु नाम रखो इसका. ஆனாலும் இவங்க எல்லாம் வந்து ஒரு இந்த மிருகங்கள் ஏற்ற துணையா இருக்க முடியாது என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவனுக்காக அங்கே ஒரு சின்ன ஆபரேஷன் நடைபெறுகிறது. ஆண்டவர் அதற்கு பிறகு அந்த ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். वो परमेश्वर सोचते हैं कि जानवर ठीक साथी नहीं हो सकते करके उनको छोटा सा ऑपरेशन करके जो है उसके बाद एक ठीक साथी को परमेश्वर दे रहे हैं. அப்ப பாருங்கள், உணவுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு மெடிசின் சம்பந்தமான விஷயமா அங்கே ஒரு சர்ஜரி, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு பார்த்து எல்லாவற்றையும் செய்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். वो जो देखिए उनको खाने की या पीने की या कोई मेडिसिन की जैसे ऑपरेशन वगैरह का, मतलब सब जरूरतों को परमेश्वर उनको पूरी करके चला रहा. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அங்கே ஒரு உறவு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். लेकिन इन सब के बाद एक रिश्ते को परमेश्वर के साथ था, वो हम देख रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் வந்து அவங்க கேட்டதுனால ஆண்டவர் செஞ்சதில்லை, ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ये सब कुछ उनका मांगने से नहीं मिला, उससे पहले की परमेश्वर ने उनके लिए तैयार कर रखा था, लेकिन ठीक समय पर परमेश्वर की योजना के अनुसार मिला उनको. இந்த நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உறவை நம்ம எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அதை முதலாவது நான் வலியுறுத்த விரும்புகிறேன். इस प्रकार के एक रिश्ते को परमेश्वर हम सबसे चाहता है. நம்ம ஏதோ ஒரு தேவை இருந்தா மாத்திரம்தான் ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இல்லாம ஆண்டவரோடு உள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்த்து கொள்வோம். हमारे लिए कुछ जरूरत है तभी हम परमेश्वर से प्रार्थना करना है, ऐसा ना रहे कि उससे बढ़कर हम परमेश्वर के साथ एक अच्छा संबंध बनाने की कोशिश करें. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு தேவைக்காக மாத்திரம் நம்ம ப்ரேயர் பண்றது அப்படின்னு சொல்லும்போது தேவைகள் முடிஞ்ச உடனே நம்முடைய ப்ரேயர்லாம் ஒரு நார்மலா மாறிடும். अगर कुछ जरूरत के लिए प्रार्थना करना है तो ठीक है, लेकिन उसके बाद वो अच्छी खास விஷய नहीं होगा. ஒரு பண தேவைக்காக ஜெபம் பண்றோம், நீண்ட நாட்களா ஜெபம் பண்ணோம், அந்த பண தேவை சந்திக்கப்பட்டது, அப்புறம் நம்ம ஜெபம் அதெல்லாம் ஒரு நார்மலா சிலருடைய வாழ்க்கையில் இல்லாம கூட போயிடும். जो है कुछ पैसों की ज़रूरत है, उस समय आपने बहुत जी जान से प्रार्थना किया, उस
पूरा होने के बाद उसके बाद कुछ लोग प्रार्थना करना उस तरह नहीं करते हैं या उनके जीवन में प्रार्थना ही छूट जाता है। ஆனா இந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஒரு உறவு இருந்ததுன்னு சொன்னா அதை ஒருவரால் தடுத்து நிறுத்த முடியாது. ये परेशानी होने के बाद भी या है या नहीं उसके बीच में प्रभु के साथ एक अच्छा संबंध होता तो उसको कोई नहीं तोड़ सकता। இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு நம்மை அழைக்கிறார். आज परमेश्वर इस प्रकार की एक रिश्ते के लिए बुला रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்கள், நம்ம மிகுந்த பாரத்தோடு சில நேரங்களில் நிறைய பாரங்கள் அதையெல்லாம் கொட்டி தீர்க்கணும்னு சொல்ற ஒரு எண்ணத்திலே நம்ம வருவோம். हम जो हैं हमारे अंदर बहुत बोझ होता है उसको प्रभु के पास डालना है करके बड़े बोझ के साथ आते हैं। ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन ये एक बात को समझना है, எப்போதும் நம்ம நம்முடைய மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கிறது இதே ஒரு வழக்கமாக வைத்திராமல் हमारे मन के बोझ को ही ऐसे ढालते रहें, प्रभु को बताते रहें, ये एक आदत नहीं बनाना चाहिए। இதே ஒரு பழக்கமா வைக்காம கர்த்தரை நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும், அதற்கு பிறகு நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பழக்கத்திலே நாம் வளர வேண்டியது அவசியம். हम जो है अपनी वो एक आदत ना बन जाएं, उसके बदले में हम स्तुति करना, आराधना करना, उसके बाद अपने दिल की बोझ को बताना है। ஹல்லேலூயா. உதாரணமா ரொம்ப ஒரு பாரம், தேவை, வேதனையோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனா முதல்ல ஆண்டவரே இதெல்லாம் செய்ய நீர் வல்லவர், இதெல்லாம் செய்கிற கும்மால முடியும், அந்த நம்பிக்கையோடு நான் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் துதிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லி பாருங்க, இன்னும் ஒரு பெரிய விடுதலை நீங்க உணர முடியும். हमारे अंदर बहुत बोझ हो सकता है, परेशानी हो सकता है, लेकिन आते ही उसको डालना नहीं, आप स्तुति और आराधना करते हुए प्रभु के आगे फिर आप प्रार्थना करके देखिए, आपको एक बड़ा छुटकारा मिलेगा। கடந்த நாட்களில் இந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக இடைப்பட்டபடினால் அதை நான் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். पिछले दिनों में परमेश्वर इस बात को अच्छे से जो है बोझ देने के कारण मैंने बताया है। ஆண்டவர் ஒரு தேவைக்காக தான் பயன்படுத்தப்படுகிறதை விரும்பவில்லை. परमेश्वर कुछ जरूरतों के लिए अपने आप को प्रयोजन में लाना या करना परमेश्वर नहीं चाहता। நம்முடைய தேவை அவராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि हमारी जरूरत वो बनना है। எவ்வளவு பேர் புரிந்து கொண்டோம்? कितने लोग நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பப்போ ஒரு தேவை வரும்போது அவருடைய கதவை தட்டுறது மாதிரி அவர்கிட்ட போய் ஏதோ தட்டிட்டு வர்றது அவர் விரும்பவில்லை. ஆனா நீங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி வரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். हम कभी कभी जब जरूरत पड़ती है तब हमें जाते हैं, प्रभु से कहते हैं प्रभु आप हमें जरूरत है। ऐसा प्रभु नहीं चाहता कि वो एक अच्छा संबंध बनाना चाहता है। ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. इस प्रकार की प्रार्थना का अनुभव को परमेश्वर हमें दे। நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இப்ப நம்ம தொடர்ந்து செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஜெபத்தின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திப்போம். प्रार्थना का महत्व था, इस बात के विषय में हम पढ़ेंगे। நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல நம்ம மாறணும்னு சொல்லி அதிகமாக நாம் விரும்புகிறோம். हम चाहते हैं कि प्रभु यीशु मसीह जैसा बनना है। எல்லாருடைய வாஞ்சை இயேசுவை போல நம்ம ஆகணும். सभी का इच्छा यह है कि प्रभु यीशु मसीह की तरह बनना है, இயேசுக்குள்ளாக வளரணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கிறது. हमारे अंदर ऐसे बहुत इच्छाएं हैं कि जैसे यीशु में बढ़ना है, यीशु मसीह की जैसा बनना है। கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுட்ட இருந்த தாழ்மை நமக்கு வேணும்னு சொல்லி விரும்புகிறோம். हम चाहते हैं कि प्रभु यीशु मसीह के अंदर जो दीनता थी वो हमें चाहिए। இயேசு இடத்துல இருந்த பொறுமை நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறோம். प्रभु यीशु मसीह के पास जो धीरज था वो हमें चाहिए। இயேசு இடத்துல இருந்த அந்த பரிசுத்தம் நமக்கு வேணும்னு சொல்லி प्रभु விரும்புகிறோம். यीशु मसीह के अंदर जो पवित्रता था वो हमें चाहिए। ஆனா நம்ம பல நேரங்களில் சிந்திக்க விடுகிற ஒரு காரியம் என்னன்னா அவர்கிட்ட இருந்த ஜெப வாழ்க்கை நமக்கு வேணும்னு சொல்றதை யோசிக்கிறது இல்லை. लेकिन कई बार हम इस बात को भूल जाते हैं कि जैसे प्रभु यीशु मसीह प्रार्थना करता था वो प्रार्थना हमारी जिंदगी में हो। இயேசுவை போல மாறணும்னு சொன்னா அவருடைய பாவங்களை போல நம்ம மாறணும். அதே போல அவரிடத்துல இருந்த அந்த ஜெப அனுபவம் நமக்கு மிகவும் தேவையா प्रभु இருக்கிறது. यीशु मसीह जैसा बनना है, जैसे उनके स्वभाव में घुल मिलना है, उतना ही नहीं उनके अंदर जो प्रार्थनाएं थी वो भी हमें चाहिए। ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். कुछ एक वचन को आपको बताना मैं चाहता हूँ। லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, अगर लूका 9ஆம் அதிகாரம் 28 में हम पढ़ेंगे, लूका 9:28 வாசிங்க. லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது இயேசு மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உடையவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
इन वचनों को जब हम पढ़ते हैं तब ये हमें जानने को मिलता है वो औरों के साथ मिलकर प्रार्थना करने वाला एक व्यक्ति था। அப்போ மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் என்பது நமக்கு தேவை. और तो इसका मतलब है कि औरों के साथ मिलकर प्रार्थना करने की एक आदत हमारे अंदर होना चाहिए। இயேசு தனிப்பட்ட விதத்திலே அவர் சிறந்த ஒரு ஜெப வீரர். और प्रभु यीशु मसीह व्यक्तिगत रूप में एक अच्छा प्रार्थना का योद्धा थे। ஆனா மற்றவர்கள் அவரை காட்டிலும் ரொம்ப அனுபவத்துல குறைந்தவர்கள் மண்ணான மனிதர்கள் அவங்களோடு இணைந்து ஜெபிக்கிறதுல அவர் ஆர்வமாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். वो जो है छोटे से छोटे के साथ मिट्टी जैसे इंसान के साथ वो गुल मिलकर प्रार्थना में आगे बढ़ रहे हैं। பாருங்கள், இந்த உலகத்திலே நம்ம சிலர்லாம் வந்து கொஞ்சம் அவர்கள் பரிசுத்தத்துல வளர்ந்துட்டா தெய்வீகத்துல வளர்ந்துட்டா மற்றவங்களோடு சேர்ந்து பிரேயர் பண்றதுக்கு அதிகமா விரும்ப மாட்டார்கள். इस संसार में कुछ लोग ऐसे होते हैं जो प्रभु में बढ़ जाते हैं, पवित्रता में बढ़ जाते हैं, कुछ अनुभव में बढ़ जाने के बाद छोटे लोगों को या और लोगों के साथ प्रार्थना करना नहीं चाहते। அவர்களை போல ஆவிக்குரிய அனுபவத்துல இல்ல, அவங்கள போல ஜெபிக்கிற நிலையில இல்லைன்னா அவங்கள சேர்த்துக்கொள்ள அவர்கள் விரும்ப மாட்டார்கள். और जो है कोई नहीं चाहते हैं, जो बड़े हुए होते हैं वो जैसे छोटे अनुभव में कुछ जो प्रार्थना कम करते हैं उनको साथ मिलाना नहीं चाहते। ஆனா இயேசுவை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அவர் மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். लेकिन प्रभु यीशु मसीह को देखिए, आप वो औरों के साथ मिलकर प्रार्थना करने में बड़ा ध्यान देता था। அப்ப இயேசுவை போல மாறணும்னு சொல்லும்போது அவர் மற்றவர்களோடு இணைந்து ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். तब प्रभु यीशु मसीह जैसा हमें बनना है तो जैसे वो औरों के साथ मिलकर प्रार्थना करता था वैसे हमें भी करना चाहिए। எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? सभी लोग அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ऐसा एक अनुभव हमारे लिए चाहिए। அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். और दूसरा एक बात को हम पढ़ते हैं। யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது यूहन्ना रचित सुसमाचार 17 का 20 में जैसे हम पढ़ते हैं, வாசியுங்கள். யோவான் 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். मैं केवल इन्हीं के लिए विनती नहीं करता परंतु उनके लिए भी जो इनके वचन के द्वारा मुझ पर विश्वास करेंगे। யாரெல்லாம் வந்து இவர்களுடைய இந்த சீஷர்களுடைய வசனத்தை கேட்க போகிறார்களோ அவங்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். हाँ, वो कहते हैं जो प्रभु चेलों के वचन को सुनने वाले हैं उनके लिए भी मैं प्रार्थना करूंगा करके वो कहता है। சீஷர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களுக்காக இயேசு ஜெபித்தார். जो चेलों के द्वारा प्रभु का वचन को सुनकर विश्वास करने वालों को लिए भी प्रभु यीशु मसीह ने प्रार्थना किया। அதை நம்ம இப்படி சொல்லலாம், ऐसा हम कह सकते हैं। இயேசு பிறரோடு ஜெபித்தார், प्रभु यीशु मसीह दूसरों के साथ प्रार्थना किया, பிறருக்காக ஜெபித்தார், दूसरों के लिए भी प्रार्थना किया। அல்லேலூயா, हालेलुया, உற்சாகமாய் சொல்லுவோமா? हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவை என்பதை இயேசு காட்டி கொடுத்திருக்கிறார். और जो हमारी जीवन में भी दूसरों के लिए एक प्रार्थना का अनुभव होना बहुत जरूरी है। அவர் ஊழியம் செய்யும்போது அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்தது, நிறைய காரியங்களுக்காக அவர் ஜெபிக்க வேண்டி இருந்தது. वो जो है सेवकाई कर रहे थे तो अपना व्यक्तिगत रूप में बहुत प्रार्थना का विषय था। 3.5 வருஷத்துல அவர் நிறைய ஊழியங்களை செய்ய வேண்டி இருந்தது. वो जो है 3.5 साल में बहुत सेवकाइयों को करना था। ஒவ்வொரு நாளும் அதுக்காக வந்து ஆண்டவரிடத்துல கிருபையை பெற்று அபிஷேகத்தை பெற்று ஊழியத்தை செய்ய வேண்டி இருந்தது. वो एक प्रत्येक दिन परमेश्वर से अभिषेक और अनुग्रह को पाकर चलना था। ஆனால் இதெல்லாம் இருந்த போது கூட பிறருக்காக ஜெபிக்கிறதை அவர் விடவில்லை என்பதை கவனிக்கிறோம். लेकिन ये सब कुछ होने के बाद भी लेकिन दूसरों के लिए जो प्रार्थना करने का अनुभव है वो से परमेश्वर ने छोड़ा नहीं। சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். वो जो है छोटे बच्चों के लिए प्रार्थना किया। இயேசுவிடத்துல சிறு பிள்ளைகள் கொண்டு வராங்க, அவங்களுக்காக அவர் பிரேயர் பண்றார். प्रभु यीशु मसीह के पास दूसरे छोटे बच्चों को ला रहे हैं, उनके लिए वो प्रार्थना कर रहा है। ஒரு முறை பேதுருவை பார்த்து சொல்றார், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன்னு சொல்றார். एक बार पतरस को देखकर कहता है तेरा विश्वास नाश ना हो इसलिए मैं तुम्हारे लिए प्रार्थना की। இப்படி அங்கங்கே நம்ம படிக்கும்போது இயேசு மற்றவர்களுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். इसलिए जगह जगह हम पढ़ेंगे तो पता लगता है कि प्रभु यीशु मसीह दूसरों के लिए कितना प्रार्थना किया। ஹல்லேலூயா, हालेलुया। இது போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுல இயேசுவுடைய மாதிரியை நம்ம பின்பற்ற வேண்டும். इसी प्रकार दूसरों के लिए प्रार्थना करने की जो वो है उसमें हमें बढ़ना चाहिए। அதற்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம்,
उसके बाद दूसरा एक जरूरी बात, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, लूका रचित सुसमाचार 5 का 15 16 5 का 16 में लिखा है। லூக்கா 5:16 வாசிங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கூட நாம் இப்படி வாசிக்கிறோம். 6 का 12 में भी हम पढ़ते हैं। அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த ரெண்டு இடங்களை நாம் பார்க்கும்போது இயேசு தனியாக ஜெபித்ததையும் நம்ம பார்க்கிறோம். यहाँ पर हम जो दो जगह में जो पढ़े थे, हम यहाँ पर देख रहे हैं कि यीशु मसीह अकेले में होकर प्रार्थना किया। மற்றவர்களோடு இணைந்து ஜெபித்தார், वो दूसरों के साथ मिलकर प्रार्थना किया, மற்றவர்களுக்காக ஜெபித்தார், वो दूसरों के लिए प्रार्थना किया, தனியே சில இடங்களில் சென்று அவர் ஜெபித்தார். लेकिन कई बार अलग जाकर कुछ जगहों में वो प्रार्थना किया। அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபத்தின் முக்கியத்துவத்துல சிந்திக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், हम प्रार्थना की महत्वता में क्या बात को हमें स्मरण करना है। ஜெபம் நம்ம இயேசுவை போல மாற்றுகிறது. प्रार्थना हमें प्रभु यीशु की जैसा बनाता है। நம்முடைய வாழ்க்கையில ஜெப அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கும்போது இயேசுவை போல நாம் மாறுகிறோம். प्रार्थना का अनुभव जब हमारे जीवन में है, हम यीशु की तरह बनते हैं। இயேசுவை போல தனித்த ஜெபிக்கிற அனுபவம் இருந்ததுன்னா நம்ம இயேசுவுடைய அந்த அனுபவத்தை ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறோம். हम जैसे प्रभु यीशु मसीह का अनुभव था, उस अनुभव को फॉलो करने वाले हो रहे हैं। பிறருக்காக ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்கும்போது இயேசுவை போல மாறுகிறோம். हम जब दूसरों के लिए प्रार्थना करने वाले होते हैं तो हम यीशु की जैसा बनते हैं। மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்கும் போது அங்கேயும் நம்ம இயேசுவை போல ஜெபத்துல மாறுகிறோம். हम जब दूसरों के साथ मिलकर प्रार्थना करते हैं, वहां पर भी हम प्रभु यीशु की तरह बनते हैं। இன்னைக்கு நம்ம ஒரு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम अभी आखिरी समय में अपने जीवन को जी रहे हैं। ஆண்டவர் சீக்கிரத்துல தேசத்துல ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். प्रभु यीशु परमेश्वर जल्दी ही देश में एक बड़ी बेदारी को दे रहा है। அநேகருடைய விசுவாசம் அறிக்கை, ஆண்டவர் அநேகருக்கு கொடுத்த வெளிப்படுத்துதல்கள் தரிசனத்தின்படி இயேசுவுடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசம் சந்திக்க இருக்கிறது. बहुत से लोगों के लिए दर्शन और सपनों के द्वारा, भविष्यवाणी के द्वारा प्रभु ने यही कह रखा है, यीशु के आगमन के पहले एक बड़ी बेदारी को हमारा देश सामना करेगा। அதற்காக கர்த்தர் இந்த நாட்களில் ஜெபங்களை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். इसके लिए आज के दिनों में परमेश्वर प्रार्थनाओं की एक बढ़ोतरी को परमेश्वर दे रहा है। பல இடங்களில் ஜெப குழுக்கள் எழும்பி அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். बहुत सी जगहों में प्रार्थना का झुंड उठकर वो प्रार्थना कर रहे हैं। ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த லாக்டவுன் நாட்களில் நம்ம கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் ஜெபங்கள் தடைபடாமல் நடைபெற கர்த்தர் உதவி செய்கிறார். इस लॉकडाउन के दिनों में हम मिलकर आराधना तो नहीं कर पाए, लेकिन जगह जगह में प्रार्थना में बढ़ने में परमेश्वर ने मदद की। முதல்ல சர்ச்சில் கூடி தான் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். पहले जो है हम चर्च में मिलकर प्रार्थना करते இன்றைக்கு थे, வீடுகள் எல்லாம் ஜெப கூடங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. लेकिन आजकल घर घर में प्रार्थना का सभाएं हो रही हैं। ஹல்லேலூயா, हालेलुया। ஆண்டவர் ஒரு கிரியை இன்றைக்கு மறைமுகமாய் செய்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर एक बड़ी जो है क्रिया को परमेश्वर छुपाकर कर रहा है। இதை நம்ம ஒரு சின்சியரா இயேசு செய்தது போல செய்தால், अगर हम प्रभु यीशु मसीह जैसे करते थे वैसे हम करने लग जाएं, சீக்கிரத்திலே தேசத்தில் இருக்கக்கூடிய காரிருள் அகன்று ஒரு மாபெரும் எழுப்புதல் மழை பெய்ய ஆரம்பிக்கும். अगर बड़े ध्यान से करेंगे तो जल्दी ही हमारे देश के ऊपर जो काला बादल है वो हट जाएगा, एक बड़ी बारिश परमेश्वर की बेदारी की उतरेगी। ஹல்லேலூயா, हालेलुया। தேசத்தில் ஒரு அசை உண்டாகும். देश में एक जो है हिलना शुरू हो जाएगा। அதற்காக இயேசுவை போல ஜெபிக்கிறவர்கள் தேசத்தில் எழும்ப வேண்டும். आज इसलिए प्रभु यीशु मसीह की तरह प्रार्थना करने वाले उठना चाहिए। இன்னொரு பக்கம் சொல்லணும்னா ஜெபம் இயேசுவை போல நம்மை மாற்றுகிறது. ये और दूसरी बार हम कहेंगे, दूसरी भाषा में कहेंगे तो यीशु मसीह की तरह प्रार्थना में बनाता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையினால தேவ பிள்ளைகள் இந்த ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். इसलिए प्रभु के बच्चे लोगों को प्रार्थना के लिए एक खास समय देना जरूरी நம்முடைய है। பாவங்களை மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தி விட்டு ஜெபத்தை விட்டுறக்கூடாது. हम अपने स्वभाव में भी ध्यान देकर प्रार्थना को नहीं छोड़ना चाहिए। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பாவம் மறுரூபம் உண்டாகணும். அதே நேரத்தில் ஜெபம் இயேசு செய்தது போல ஒரு ஜெபம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில மிகவும் தேவை. हमारी जीवन में स्वभाव का बदलना जरूरी है और उसी की तरह प्रार्थना में भी बढ़ना बहुत जरूरी है। இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வீடுகளில் இருந்து நீண்ட நேரங்கள் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம். जो है हम घरों में रहकर ये
सीखे या प्रभु से अनुग्रह पाएं कि हम घरों में रहकर ज्यादा से ज्यादा प्रार्थना कर पाएं। கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஏதோ பெருசா சாதித்தது போல எண்ணின நாட்களுக்கெல்லாம் முடிவு வரட்டும். जो 15 मिनट प्रार्थना करके आधा घंटा प्रार्थना करके बहुत बड़ा हमने कुछ कर दिया ऐसा सोचने वाली सोच खत्म हो जाए। ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்று அந்த ஜெபம் நீண்டு கொண்டே போக கர்த்தர் உதவி செய்வாராக. 1 2 3 घंटे के हिसाब से वो प्रार्थना बढ़ते ही जाने में प्रभु मदद करें। எப்படி ஒரு நாள்ல 8 மணி நேரம் வேலை பார்க்கிறார்களோ அது போல ஆண்டவர் கிருபை தந்தால் சில நாட்களை உபவாசித்து 8 மணி நேரம் அப்படி ஆண்டவரோடு செலவு பண்ண கிருபை தருவாராக. हाँ, अगर जैसे लोग 8 घंटे काम करते हैं उसी तरह प्रभु अनुग्रह करें, कुछ दिनों में उपवास करके 8-8 घंटे प्रार्थना करने में प्रभु मदद करें। எவ்வளவு பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? कितने लोग ऐसा विश्वास करते கர்த்தர் हैं? இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை வாஞ்சிக்கிறவர்களுக்கு தருகிறார், இன்னும் தருவார். और जो ऐसा चाहते हैं उन लोगों के लिए प्रभु आजकल उन कृपाओं अनुग्रहों को दे रहा है। ஜெபத்தின் மூலமாய் தேசத்துல பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிறது. प्रार्थना के द्वारा देश में एक बड़ा बदलाव होने जा रहा है। ஜெபத்தின் மூலமாய் மாற்றங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. प्रार्थनाओं के द्वारा देश में बड़ा बदलाव हो भी रहे हैं। இந்த தேசத்துல எவ்வளவு ஒரு எதிரான ஒரு ஆட்சி, மதவாத ஆட்சி இருந்த போது கூட தேவ பிள்ளைகள் இம்மட்டும் நிலை நிற்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்றார்னா ஜெபங்கள் தான் காரணம். जो है इस प्रकार की एक धर्म जो है उसमें जब एक सत्ता में है, लेकिन फिर भी परमेश्वर ने प्रभु के लोगों को ऐसा खड़ा कर रखा है सुसमाचार सुनाने के लिए, प्रार्थना करने के लिए, उसकी अनुग्रह है। இதை ஒரு குறிப்பிட்ட மதத்தாருடைய தேசமா மாற்றி விடுவோம் அப்படின்லாம் சிலர் சவால் விட்டு கொண்டிருந்தாலும் அவங்க நினைத்தபடி இதுவரைக்கும் நடக்காத காரணம் ஜெபம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. आमीन। कुछ लोग ये बताते थे कि एक तरफ का धर्म का हम इस देश को बना देंगे, लेकिन उन लोगों की सोच को असफल करने वाली हमारी सबकी प्रार्थनाएं हैं। ஹல்லேலூயா, हालेलुया। ஜெபம் ஒவ்வொரு பகுதிகளிலே மறுரூபத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. प्रार्थना जो है एक एक भाग को बदलता जा रहा है। இயேசுவை குறித்து சிந்திக்கும் போது இன்னொரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. प्रभु यीशु मसीह के बारे में मैं जब सोचा हूं दूसरी बात मुझे याद आया। இந்த 3.5 வருஷம் இயேசு ஜெபித்தது, பிறரோடு கூட ஜெபித்ததுனால ஒருவேளை நம்ம நினைக்கலாம் பெரிய அளவில் ஆத்துமாக்கள் அப்பொழுது சந்திக்கப்பட்டது போல நம்ம கண்கூட பார்க்க முடியவில்லை. हम सोच सकते हैं इतना वो प्रार्थना दूसरों के साथ भी करते थे, व्यक्तिगत करते थे, लेकिन बहुत से लोग जो है उद्धार नहीं पाए, इस बात को हम सोच सकते हैं। சீஷர்கள் எழும்பினார்கள், लेकिन जब चेले लोग उठ रहे थे, ஆனா அந்த 3.5 வருஷத்துல ஒரு திரள் கூட்டமான ஆத்துமா அறுவடை அப்படி நம்ம பார்க்க முடியல. वो 3.5 साल में एक बड़ी आत्माओं की जीत, ये बात हम नहीं देख सकते। இயேசுவுக்கு பின்னாடி வந்தாங்க, அற்புத சுகத்தை பெற்றார்கள், உணவை சாப்பிட்டாங்க, அவர்கள் அதுக்கு பிறகு போயிட்டாங்க. प्रभु यीशु के पीछे आए, अद्भुत कामों को पाए, खाना खाए और चल पड़े। ஆனா இந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டானது. लेकिन इन प्रार्थनाओं का एक जवाब आया। பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய பின்மாறி ஊற்றப்பட்டது. लेकिन पेंतेकोस्त के दिन में पवित्र आत्मा का भारी सुंढेल आ गया। அதற்கு பிறகு அதான் ஊழியங்களுடைய ஆரம்பம். वही जो है सेवकाइयों का शुरुआत। அதற்கு பிறகு அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. उसके बाद जो है कटनी शुरू हो गई। 3 வருஷத்துல இல்லாத கிரியைகள் அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். 3 साल में जितना हुआ नहीं था, उसके बाद जब शुरू किया गया आज तक वो होता ही आ रहा है। ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஒண்ணு நடக்காத போல இருக்கும். हो सकता है जब हम प्रार्थना कर रहे हैं कुछ बना नहीं, ஆனால் ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். लेकिन प्रार्थना के लिए जरूर जवाब मिलेगा। ஏற்ற நேரத்துல கிரியைகள் உண்டாகும். ठीक समय पर कार्य होगा। ஒருவேளை நம்ம ஜெபம் பண்றவங்களை பார்த்து சிலர் கேலியாக கிண்டலாக சொல்லலாம். हो सकता है जो प्रार्थना करने वाले हैं उनको देखकर निंदा कर सकते हैं, நீ कोई ஜெபம் मजाक कर ஜெபம்னு सकता है। சொல்லிட்டு இவ்வளவு தூரம் போறியே, என்ன நீ கண்டா, என்ன உனக்கு நடந்தது? प्रार्थना करके तू जा रही है या जा रहा है, तूने क्या देख लिया? இவ்வளவு ஜெபித்து என்ன மாற்றம் நடந்தது? इतना प्रार्थना करके तुम्हारे जीवन में क्या बदलाव आया? நம்ம தைரியமா சொல்லணும், ஏற்ற வேளையிலே நடக்கும். आप हिम्मत से कहना है ठीक समय पर होगा जरूर। சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லப்பட்டதுபடியே நம்ம சொல்லணும். और जैसे कहा गया कि इस समय में होगा वैसे ही होगा करके बताना है। எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? आमीन। सभी கர்த்தர் हालेलुया। சீக்கிரத்தில் ஒரு நல்ல கிரியை செய்வார். परमेश्वर जरूर जल्दी एक बड़े काम को करेगा। உலக பிரகாரமான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்களும் நன்மை கர்த்தர் செய்வார். आमीन। संसार की तरफ से भी परमेश्वर भलाइयों को करेगा। ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பாராத பெரிய
பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். आत्मिक जीवन में भी एक बड़ी बेदारी को परमेश्वर दे रहा है. நீண்ட நாட்களாக சிலருக்கா நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, அவர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். आमीन. कई दिनों से जिनके लिए हम प्रार्थना कर रहे हैं, जल्दी परमेश्वर उनको छूने वाला है. நீண்ட நாட்களாக எந்தெந்த பகுதிகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பகுதிகளில் கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்க போகிறார். जिन जिन गांव शहरों के लिए जो प्रार्थना कर रहे हैं, वहां पर जल्दी परमेश्वर कार्य करने वाला நீண்ட है. நாட்களாக எந்தெந்த மக்கள் கூட்டங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அவர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு எழுப்புதலை அசைவை உண்டு பண்ண போகிறார். कई दिनों से जो लोगों की झुंड के लिए हम प्रार्थना करें, जनसमूह के लिए प्रार्थना करें, प्रभु उनके जीवनों में कार्य करने சகல वाला है. ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा, मैं सभी जातियों को हिलाऊंगा. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். हमने देखा सभी जातियों का चाहने वाला आएगा करके लिखा है. தேசங்கள் இந்த நாட்கள் அசைய போகிறது. आमीन. इन दिनों में देश हिलने वाला है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகையால தேவ பிள்ளைகள் ஜெபத்தை நாம் விட வேண்டாம். इसलिए प्रभु के बच्चों, आप प्रार्थना को ना छोड़ें. ஆகையால தான் சாமுவேல் ஒரு நாள் சொன்னார், इसलिए शमूएल ने एक बार कहा, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். यदि मैं आप लोगों के लिए प्रार्थना ना करूं तो परमेश्वर के आगे मैं गुनाह करने वाला ठहरूंगा. சாமுவேல் ஒன்றை உணர்ந்திருந்தார். शमूएल एक बात को जानता था, ஒழுங்கா பிரேயர் பண்ணாம இருந்தா நம்ம பாவம் செய்யறோம்னு சொல்றதை உணர்ந்திருந்தார். अगर हम ठीक से प्रार्थना नहीं किया तो हम पाप कर रहे हैं, ऐसा वो समझता था. ஒருவேளை யாரையும் நம்ம ஏமாத்தல, हम किसी को धोखा नहीं दिया, யாருடைய பொருளை எடுக்க போகல, किसी का चीज उठाने नहीं गए, யாரையும் கொலை செய்யறதுக்கோ எந்த தீமையும் செய்ய போகல. लेकिन किसी को हत्या भी और कोई भी बुराई नहीं पहुंचाया. ஆனால் ஜெபிக்காமல் இருப்பது பாவம். लेकिन प्रार्थना नहीं करना एक पाप है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகையால கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. इसलिए परमेश्वर हमारी मदद करेगा. ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்வை தருவாராக. परमेश्वर हर एक दिन हमारे अंदर एक स्तुति हो, सोच को दे. ஜெபம் என்பது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. प्रार्थना यह परमेश्वर की ओर से बड़ा अनुग्रह है. ஒருவேளை நீண்ட நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யறவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது. और जो 8 घंटे 10 घंटे लगातार काम कर रहे हैं, उनके लिए प्रार्थना करना थोड़ा कठिन हो सकता ஆனா है. சரீரத்துல ரொம்ப பலவீனப்பட்டவர்கள் ஜெபிப்பார்கள். लेकिन शरीर में जो निर्बलता में वो लोग प्रार्थना करते இது हैं. எப்படி முடிகிறது? ये कैसे होता है? அது தேவனுடைய பெரிதான கிருபை. ये परमेश्वर की बड़ी अनुग्रह है. ஒருவருடைய பிரயாசத்தினால முயற்சியினால செய்யப்படுகிறதல்ல. ये एक प्रकार के प्रयास से, ये कोशिश से करने वाली बात नहीं है. நம்ம பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியும், அப்புறம் டைம் பார்த்துட்டு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம நினைப்போம். हम जो है एक कोशिश में प्रार्थना, एक मेहनत करके प्रार्थना करते समय सोचेंगे यार इतना समय हो गया, ठीक है. ஆனா தேவ கிருபையை பற்றி நாம் ஜெபிக்க ஆரம்பித்தால், अगर हम प्रभु की अनुग्रह को पाकर प्रार्थना करना शुरू कर दें तो நேரம் போறதே தெரியாம ஜெபிக்க முடியும். हम ऐसे प्रार्थना करेंगे जैसे जो है घंटे बीत जाए हमें पता ना लगे. பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விளையாடுறதுக்கு நீங்க ஒரு டைம் கொடுத்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா, अगर बच्चों को आप दे दे खेलने का एक समय दे दें, அப்புறம் நம்ம சொல்லுவோம் இனி போதும் விளையாடுனது போதும் வா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா, अगर हम बुलाएं फिर बुलाएं, खेलना बंद करो बस हो गया, जो पढ़ाई करने के लिए, அவர்களுக்கு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கூட விளையாடிட்டு வர்றான், वो कहते हैं कि और थोड़ी देर खेलने दीजिए हमें, இன்னும் கொஞ்ச நேரம் கூட நான் விளையாடிட்டு வரேன், और थोड़ी देर खेलने दीजिए हमें. திருப்பவும் கூப்பிட்டா இதே காரணத்தை சொல்லிட்டே இருப்பார்கள். दोबारा दोबारा हम बुलाते रहेंगे, वो यही कहते रहेंगे और थोड़ी देर खेलने दीजिए. அதனால லீவ் நாட்கள்ல சில பெற்றோர் என்ன செய்வாங்க, சரி நல்ல ஆசை தீர விளையாடுன்னு விட்டுருவாங்க. हाँ, तो कुछ लीव के छुट्टी के दिनों में माँ बाप छोड़ देते हैं, चलो ठीक है मन भर के जी भर के खेलें. அதுபோல ஆசை தீர நம்ம ஜெபிக்கணும். ऐसा जी भर के हमें प्रार्थना करना है. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? हालेलुया. இன்னும் எனக்கு ஆசை வரல, இன்னும் தீரல, இன்னும் கொஞ்சம் கூட பிரேயர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அப்படி நம்ம சொல்லணும். हाँ, ऐसा प्रार्थना कर, अभी ऐसा बताना चाहिए और थोड़ा इच्छा हो रहा प्रार्थना करने के लिए, मेरा इच्छा बंद नहीं हो रहा. அதுக்குள்ள கூப்பிட்டீங்களா இன்னும் கொஞ்ச நேரம் கூட பிரேயர் பண்ணணும்னு ஆசையா इतना இருக்கு, जल्दी அப்படி நம்ம आपने बुला சொல்லணும். लिया और थोड़ा प्रार्थना करना करके हमें बताना है. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? आमीन. हालेलुया. இப்போ ஜெபம் போர் அடிக்கிறதா இருக்க கூடாது, ஆசையா நம்முடைய விருப்பமா மாறணும். आमीन. प्रार्थना बोर करने वाला नहीं, एक इच्छा, एक उत्साहित करने वाला होना चाहिए. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். सभी हालेलुया. கர்த்தர் அந்த அனுபவங்களை நமக்கு தருவார். परमेश्वर उस अनुभव को हमें देगा. ஒண்ணு நம்ம விசுவாசிக்கணும், एक हम विश्वास करना है. நம்மள்ட்ட ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுறாருன்னா அதை கர்த்தர் நிச்சயமா நமக்கு தருவார். आमीन. एक बात के विषय में प्रभु आज हमसे बोल रहा है ना, वो बात को जरूर प्रभु हमें दे रहा है. அந்த விசுவாசத்தோடு நம்ம கேட்டோம்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா இன்னைக்கே நமக்கு தந்துதான் அனுப்புவார். अगर उस विश्वास के साथ हम सुनेंगे तो आज ही प्रभु आपको दे रहा है, आप लेके जाना है. நம்முடைய வீடுகள்ல இருக்கிற இடத்துல நம்ம முழங்கால் படிட்டு இன்னைக்கு கேட்கும் போது கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். हम जहां पर रह रहे हैं, हम अपने घरों में घुटने टेकर प्रार्थना करेंगे, वो अनुग्रह को प्रभु देगा.
வேதம் சொல்லுகிறது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். बाइबल में लिखा है जो ये कहता है कि मैं प्रभु में जीवित हूँ, वो जैसे वो चलता था वैसे ही वो चलेगा. இயேசுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? प्रभु में स्थिर रहने का मतलब क्या है? அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். जैसे वो चलता था वैसे हमें चलना भी चाहिए. அவர் எப்படி நடந்தார்? ஜெப வாழ்க்கை உள்ளவராக அவருடைய அனுபவம் இருந்தது. இதே போல நாமும் மாற வேண்டும். वो कैसे चला? वो प्रार्थना सहित उसकी जिंदगी था, वैसे ही हमें भी होना है. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? सभी लोग उत्साह से அடுத்த कहेंगे. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक और बात को मैं कहना चाहता हूँ. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தெரிந்த வசனங்கள். फिलिपियों की किताब 4 का 6 और 7 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो. நமக்கு நன்றாக பழக்கமான ஒரு வசனமாக இது இருக்கிறது. हम अच्छी तरह जानते हैं इस वचन को. வேதம் சொல்லுகிறது நீங்க எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बात में तुम्हारे निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित की जाएं. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். तब परमेश्वर की शांति जो सारी समझ से परे है तुम्हारे हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में सुरक्षित रखेगी. ஹல்லேலூயா. हालेलुया. ஜெபத்தினால முதல்ல நம்ம இயேசுவை போல மாறோம்னு சிந்தித்தோம். प्रार्थना से हम ये पढ़ रहे थे कि यीशु की तरह बनते हैं. அதாவது இயேசுவை போல மாறுவதற்கு ஜெபம் முக்கியம் என்று சிந்தித்தோம். प्रभु यीशु मसीह के जैसा बनने के लिए प्रार्थना जरूरी है, इस बात को हमने पढ़ा. அடுத்ததாக தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் முக்கியம். हाँ, दूसरी बात परमेश्वर की शांति को प्राप्त करने के लिए प्रार्थना बहुत जरूरी है. பலர் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். कई लोग इस बात को समझ नहीं पाते हैं. இந்த வசனத்துல சொல்லியிருக்கு எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் உங்க விண்ணப்பங்களை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறது. इसी वचन में लिखा है किसी बात की चिंता मत करो, हर एक बात को तुम प्रार्थना करो करके लिखा. அதே போல நம்ம செய்றோம். கவலைப்படாம ஆண்டவர்ட்ட எல்லாமே தெரியப்படுத்துறோம். हम चिंता ना करते हुए हम हर एक बात को प्रभु के आगे कहते हैं. நான் அப்படியெல்லாம் தெரிவிச்சிட்டேன் ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லுவார்கள். लेकिन कई लोग कहते हैं कि मैंने सब कुछ कह दिया लेकिन कुछ हो नहीं रहा. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? लेकिन वचन क्या कहता है? உங்களுக்கு உடனே காரியம் நடக்கும்னு சொல்லல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும் என்று தான் சொல்லி இருக்கிறது. तो जल्दी कार्य नहीं होगा ये नहीं कहा गया. ये कहा गया कि परमेश्वर की शांति तुम्हारे हृदय में राज करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. பிரேயர் பண்ணும்போது நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கிறது. हम प्रार्थना करने से परमेश्वर का शांति मिल रहा है. இன்னும் சொல்லணும்னா சமாதானம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். और एक बात कहें कि शांति प्राप्त करने तक प्रार्थना करना. நமக்கு நல்ல ஒரு திருப்தி உண்டாகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். हम अच्छी तरह तृप्त होने तक प्रार्थना करना जरूरी है. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்கள், அந்த தேவ சமாதானம் அப்படின்னு சொல்றது புரியும்படி இப்படி சொல்லும்படி விரும்புகிறேன். परमेश्वर की शांति या ईश्वरीय शांति क्या है? நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் அடிக்கடி அந்த காரியத்தை குறித்து விதமாய் சொல்லுவார்கள். हमारे बड़े पास्टर जी इस प्रकार बार-बार उस बात के विषय में कहते हैं. இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரி இருப்பாங்க, ரெஃபரிஸ் இருப்பார்கள். जो है फुटबॉल मैच में रेफरी जो अंपायर होते हैं वो रहते हैं. அந்த கால்பந்து விளையாட்டுல அந்த பால் அடிச்சு கொண்டு போயிட்டே இருக்கும்போது அந்த அம்பையர்ஸும் கூட ஓடுவார்கள். जो है जैसे वो फुटबॉल को मारते हुए ले जाते हैं, वो भी अंपायर भी साथ दौड़ते हैं. அங்க ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னு சொன்னா, अगर वहां पर कोई भी गड़बड़ हो जाए, உதாரணமா கையினால பந்த தொட்டா அது ஃபவுல். जो अगर हाथ बाल में लग जाए वो फाउल है. இன்னொருவருடைய காலை தட்டி விட்டா அது ஃபவுலாக மாறிடும். दूसरों को अगर पैर से पैर टक्कर मार दें तो वो फाउल हो जाएगा. அப்போ உடனே அவர் என்ன செஞ்சிருவாருன்னு சொன்னா அந்த இடத்துல விசில் அடிப்பார். वहां पर जो है वो क्या करते हैं, सीटी बजाते हैं. விசில் அடிச்சுட்டு எந்த இடத்துல அந்த தப்பு நடந்ததோ அதே இடத்துல அந்த பாலை வைப்பார்கள். जहां पर वो गलती हुआ था उसी गलती के जगह में उस बॉल को रखते थे. அங்கிருந்து திரும்பவும் அந்த மேட்ச் தொடர வேண்டும். वहां से जो है वो
दोबारा शुरू करना है। அப்ப பாருங்கள், எப்ப தவறு நடக்குதோ உடனே வந்து ஒரு விசில அவர் அடிச்சிருவார். जो है जब कोई गलती होता है तो तुरंत एक विसिल बज जाता है। அந்த விசில் அடிச்சிட்டாருன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு அர்த்தம். अगर कोई उसने सीटी बजा दिया उसका मतलब है कोई गलत यहाँ पर हुआ है। நம்முடைய வாழ்க்கையில கூட हमारे जीवन में भी ஏதோ ஒரு இந்த சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உணர்றோம்னு சொன்னா எங்கேயோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு அர்த்தம். अगर हम परमेश्वर की शांति को महसूस नहीं कर रहे हैं तो ये बात सोचना जरूरी है कि कुछ गलती हुआ है। தேவ சமாதானம் என்பது ஒரு ரெஃபரி போன்றது. जो है परमेश्वर की जो शांति है वो एक रेफरी की तरह है। அந்த சமாதானம் எப்ப இல்லாம சமாதானம் கெட்டு போகுதோ உடனே தெரிஞ்சுக்கணும் எங்கேயோ தப்பு நடந்துருச்சு. अगर वो शांति थोड़ा उस शांति में गड़बड़ हो रहा है, कुछ अशांति आ रही है, तो उसका मतलब समझ लेना है या कहीं ना कहीं गड़बड़ हो रहा है। அப்ப உடனே எங்க தப்பு நடந்ததுன்னு சொல்லி பார்த்து அதை சரி பண்ணி அங்கிருந்து கரெக்ட் பண்ணி நம்ம போனோம்னா உள்ளத்துல சமாதானம் கிடைச்சிரும். अगर हमने सोच लिया कि वहां पर जहां गलती क्या है समझ लिया और वहां से फिर से शुरू किया तो हम बच जाएंगे। சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளத்துல நம்ம மனசுல யாரையாவது திட்டியிருப்போம், பேசியிருப்போம், சமாதானம் இல்லாம இருக்கும். हम जो कई बार ऐसा होता है किसी को हम बोल दिए होते हैं या कुछ समझा दिए होते हैं, वो बात हमें अशांति दे देती है। அந்த ஜெபம் நேரங்களில் ஜெபத்துல போய் உட்கார்ந்து அங்க விடுதலையே இருக்காது. जहाँ वहाँ प्रार्थना में बैठेंगे छुटकारा नहीं हो पाता है। ஆனா அதையெல்லாம் நம்ம இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். इन तमाम बातों को प्रभु के आगे बोलने से और अंगीकार करके प्रार्थना करने से एक बड़ी शांति आ जाती है। ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் உடனே அந்த சமாதானம் கெட்டு போயிடும். परमेश्वर जो नहीं चाहता वो बात कोई भी हमारी जिंदगी में आ जाए तो बड़ी दिक्कत या परेशानी सी हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ சிலர் இதெல்லாம் வச்சு தான் சொல்லுவார்கள், இவங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்றாங்க, இவங்களால ஏன்னா இவ்வளவு மோசமா நடக்கிறார்கள், எப்படி இவங்களுக்கெல்லாம் ஜெபம் வருது அப்படின்னு சொல்லுவார்கள். हाँ, कई लोग कहते हैं इतना ये गलत करते हैं तब भी ये कैसे प्रार्थना कर लेते हैं, ऐसे लोग सोचते हैं। அவங்க சொல்றது உண்மைதான். वो ठीक कहते हैं। அந்த அப்படி வந்து ஒரு சரியான சமாதானம் பெறாமல் சரியா வாழ்க்கையை காத்துக்கொள்ளாம ஜெபிக்கிறவருடைய ஜெபம் எல்லாம் ஒரு மாய்மாலமும் போலியுமானது. वो जो है अच्छी तरह शांति को बनाए ना रखने कर ऐसे प्रार्थना करने वालों की प्रार्थनाएं झूठी हैं। நமக்கு எப்படிப்பட்ட சமாதானம் கிடைக்கும்னா தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பணும். किस प्रकार की शांति हमारे मन में होना है? परमेश्वर की शांति हमारे मनों में होना है। அந்த சமாதானம் இருந்ததுன்னா அது ஒரு அடையாளம். என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சரியான ஒரு நிலையில இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. वो परमेश्वर की शांति हमारे मन में होने से हम ठीक समय पर खड़े हैं, जगह पर खड़े हैं, इस बात को दर्शाता है। சிலர் வாரத்துல 6 நாட்கள் அவங்க விருப்பம் போல நடப்பார்கள். कुछ लोग जो है हफ्ते के 6 दिन अपने मर्जी के अनुसार चलते हैं। கண்ட காரியங்கள்லாம் செய்வார்கள். 7வது நாள்ல வந்து முழங்கால் போட்டு ஆவியில நிரம்புவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன இதுன்னு தெரியாம ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு எழும்பும். और 7वां दिन आते हैं, प्रार्थना करते हैं, बड़े जोर जोर के बोलते हैं, ये नहीं पता लगता है क्या कर रहे हैं। இதெல்லாம் சரியான அனுபவம் அல்ல. ये सब सही अनुभव नहीं है। இதெல்லாம் ஆண்டவர் தருகிற ஒரு ஆவினே நம்ம சொல்ல முடியாது. ये परमेश्वर का दिया हुआ एक आत्मा, ऐसा नहीं कह सकते। அங்க உள்ள என்ன ஆவி வேலை செய்யுதுன்னு சொல்றத கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். वहां पर सोच में पड़ जाते हैं वहां कौन सी आत्मा काम कर रही है। கத்த தந்திருக்கிற நல்ல ஆவி நமக்குள்ள இருக்குமானா நம்முடைய வாழ்வில ஒரு சின்ன தவறு வந்தாலும் ஆண்டவர் நம்மை உணர்த்தி நடத்துவார். हाँ, परमेश्वर के अच्छी आत्मा क्या करता है, छोटी सी गलती भी हो जाए उसको महसूस कराता है। பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र आत्मा जब आएगा वो डांट कर भी बताता है, ऐसा करके वचन में लिखा ஆனா அசுத்த ஆவி வரும்போது அப்படிலாம் இருக்காது. है। लेकिन अशुद्ध आत्मा आने से ऐसा नहीं होता। வஞ்சிக்கிற ஆவி வரும்போது அதெல்லாம் இருக்காது. धोखा देने वाली आत्मा जब आती है वैसे அநேகருடைய வாழ்வில இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. बहुत से लोगों के जीवन में आज धोखा देने वाली आत्माएं काम कर रही है। ஆனா நல்ல சரியா ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா தேவ சமாதானம் அவர்களை நிரப்பும். जो अच्छी तरह प्रार्थना करते हैं परमेश्वर उनके लिए अनुग्रह देता है कि परमेश्वर की शांति उनके मनों में ढाप देता है। உடனே ஒரு விஷயமும் நடக்காம இருக்கலாம், तुरंत वो बात हो नहीं पाता, ஆனா மனசுல நல்ல ஒரு சமாதானம். लेकिन मन में बड़ी शांति मिलती है। அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். अन्ना की जीवन में को देखिए, நல்ல இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபம் பண்ணிட்டா. पूरा हृदय डालकर प्रार्थना किया उसने। அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. उसके बाद उसका मुंह उदास ना हुआ, உள்ளத்துல நல்ல ஒரு அமைதல். वो जो है मन में एक अच्छी शांति। இப்ப வந்து அவ இந்த சக்கலத்தை என்ன பேசினாலும் அதை குறித்து இவளுக்கு கவலை இல்லை. हाँ, वो जो बहन पनीना है वो चाहे जो मर्जी कहे अब उसके लिए कोई
फर्क नहीं। இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசினாலும் அதை குறித்து இப்ப கவலை இல்லை. इससे पहले जो जो उसने कहा उसके बारे में कोई दिक्कत नहीं है। இப்ப மனதுல நல்ல ஒரு சமாதானம். अब एक अच्छा शांति है। அதனுடைய அடையாளம் என்னன்னா இன்னும் ஒரு வருஷத்துல கர்த்தர் அவளுக்கு பிள்ளையை தரப்போகிறார் என்று அர்த்தம். हाँ, उसका चिन्ह क्या है? 1 साल के बाद प्रभु एक बच्चे को देने वाला है। எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? सभी இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே ஏற்ற நேரத்துல கர்த்தர் நன்மை செய்வார். परमेश्वर के बच्चों प्रभु अब ठीक समय पर काम करेगा। ஆனா பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு கிடைக்கிறது ஒரு தேவ சமாதானம். लेकिन प्रार्थना करने के बाद तुरंत एक परमेश्वर की शांति मिल रही है। இல்லன்னு சொன்னா இப்படி சொல்லலாம், தேவ சமாதானம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். हम परमेश्वर की शांति मिलने तक हमें प्रार्थना करना जरूरी है। ஹல்லேலூயா, हालेलुया। உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். सभी लोग हालेलुया। அது இல்லாம ஜெபத்துல இருந்து எழும்ப கூடாது. वो मिलने तक प्रार्थना से उठना नहीं है। அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை. वो चाहे कितने भी समय क्यों ना भी। ஏன்னா இந்த புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த சமாதானம். इस नया नियम में परमेश्वर हमारे लिए रखा हुआ आशीष एक परमेश्वर की शांति। பழைய ஏற்பாட்டுல யாக்கோபு போராடினார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். पुराने नियम में याकूब खूब लड़ाई किया या प्रार्थना किया कि जब तक तू मुझे आशीष ना दो तब तक मैं तुझे नहीं छोड़ूंगा। அவர் அன்னைக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்னன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம். और वो उस समय की क्या मांग कर रहे थे? वो संसारिक आशीर्वाद की। ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ன சொல்லிட்டு போனார்? लेकिन नया नियम में प्रभु यीशु मसीह ने क्या कहा? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், मैं शांति को तुम्हारे लिए दिए जाता हूं। என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். मैं अपनी शांति तुम्हें देता हूं। இன்னைக்கு நமக்கு அவர் வச்சிட்டு போயிருக்கிற ஒரு பெரிய சொத்து ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். अब वो हमारे लिए जो कमा कर रखा हुआ धन दौलत क्या है? वो बड़ी शांति है। இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஜெபம் தான் சிறந்த வழி. ये शांति को प्राप्त करने के लिए एक ही रास्ता है, वो है प्रार्थना। உலகத்துல எவ்வளவு பதவி இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, வசதிகள் இதெல்லாம் இருந்தும் கூட சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர் தவிக்கிறார்கள். कितने लोगों के पास पदवी है और पढ़ाई है और पैसे हैं, बहुत कुछ है, लेकिन शांति नहीं। ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் ஒருவேளை சில நேரங்களில் குறைவுபட்டா கூட தேவ சமாதானத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். हमारी जीवन में क्या आशीर्वाद है? ये हमारी जीवन में हो या ना हो, कम हो, लेकिन फिर भी परमेश्वर अपनी शांति को। யாரா ஒருவேளை நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்க, நீங்க இயேசு இயேசுன்னு போறீங்களா, அப்படி என்னதான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அப்படி என்ன இயேசு கொடுத்துட்டாருன்னா நம்ம சொல்லணும். आप कोई पूछ सकता है, आप यीशु यीशु करके जा रहे हो, क्या मिला तुम्हें? कुछ तो नजर नहीं आ रहा है, क्या मिला है? ऐसे पूछेंगे तो क्या बताना है? இயேசு எனக்கு ஒரு நல்ல நிம்மதியை தந்திருக்கிறார், நல்ல சமாதானத்தை தந்திருக்கிறார் தைரியமா சொல்லலாம். यीशु मेरे लिए एक शांति को दिया है, ऐसा हिम्मत के साथ बोलना है। அல்லேலூயா, हालेलुया। ஆனா இது நிறைய பேருக்கு இல்ல. ये कई लोगों के लिए नहीं है। நிறைய பேர் நைட்டு தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்க வேண்டியதா இருக்கு. कई लोग जो हैं नींद की गोली खाकर सोते हैं। ஆனா கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். लेकिन परमेश्वर अपने प्रियों को यूं ही नींद प्रदान करता है। எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? सभी लोग हाथ उठाकर। நல்ல தேவ பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கத்தை கர்த்தர் தருகிறார். परमेश्वर अपने लोगों को अच्छी नींद देता है। பேதுரு எல்லாம் பாருங்க, அவருக்கு அடுத்த நாள் அவருக்கு மரண தண்டனை, நைட் நல்லா நிம்மதியா தூங்குகிறார். जो है पतरस को देखिए, अगले दिन उनका मौत का सजा है, लेकिन फिर भी पहला दिन रात बहुत अच्छे से सो रहे हैं। அதுவும் தெரியும், யாக்கோபு கூட இருந்த ஒரு ஆளை பட்டயத்தினால கொலை செஞ்சிட்டாங்க, அதே மாதிரி கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும், யோசிக்கவே இல்லை. हाँ, जो है उनको पता है, याकूब जो उनका साथी था उनको तलवार से मारा था, उसी तरह उनको भी मार दिया जाएगा, लेकिन कोई चिंता नहीं। எப்படி யோசித்து பாருங்களேன், அது எப்படி அந்த மாதிரி முடியும்? अब सोच कर देखिए कैसे ऐसा हो सकता है। நமக்கு நைட் எல்லாம் கெட்ட சொப்பனமா வரும். हमारे लिए पूरी रात जो है बुरे बुरे स्वप्न आते होंगे। நைட் நிம்மதியா தூங்க முடியாது. हम लोग अच्छी तरह सो नहीं पाते। சொல்லுவார்கள், அதாவது காலையில இப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு தூக்கமே இல்லை நைட் அப்படின்னு சொல்லுவான். हाँ, हम लोग कहते हैं सुबह ऐसा कह दिया तो पूरी रात में सो ही नहीं पाई ऐसा। ஆனா அவர் அடிச்சா கூட எழும்ப மாட்டேங்கிறார், அப்படி தூங்குறார். हाँ, लेकिन पतरस जो है उसको मार के भी दूत उठा रहा है, वो उठ नहीं रहा, इतना बड़ी नींद आ रहा है। தூதன் விலாவில தட்டினாராம், விலாவில தட்டினா கூட அவருக்கு முழிப்பு வரல. हाँ, पतरस को आके दूत जो है पसली पे मारा था, तब भी वो उठ नहीं पा रहा। அவர் வெளியே கூட்டிட்டு இரண்டாம் காவல் இதெல்லாம் தாண்டி ரோட்ல விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நம்ம சொப்பனம் இல்லை, நம்ம உண்மையாதான் வெளியே வந்துட்டோம்னு அவருக்கு தெரியுது. उनको जो है जबरदस्ती ले आकर जो है सारा पार करके रोड पे आकर जब तक नहीं छोड़ा तब तक पतरस को होश ही नहीं था क्या हो रहा है। அதான் தேவ சமாதானம். यही परमेश्वर की शांति है। எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? हालेलुया। என்ன நடந்தால் என்ன, என்ன சூழ்நிலை வந்தா என்ன, அவர்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி. चाहे कुछ भी हो
जाए, क्या हो जाए, ना हो जाए, लेकिन मन में एक बड़ी शांति। இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு கேட்டா மனசுக்குள்ள என்ன இருக்கு? சமாதானம் இருக்கிறது. हाँ, इतनी परेशानी है, इतनी दिक्कत है, आप हंस कैसे लेते हो? क्यों? मन में एक बड़ी शांति। இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் இருக்கிறார்கள், இந்த விமான பணிப்பெண்கள், जो है एयर होस्टेस, जो जहाज में काम करने वाली लड़कियां होती हैं। அதே போல இந்த ரிசப்ஷன்ல எல்லாம் ஒவ்வொரு ஆபீஸ்ல ரிசப்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் இருப்பார்கள், அந்த ரிசப்ஷன்ல வரவேற்கிறதுக்கு இருப்பார்கள். रिसेप्शनिस्ट जो हैं कुछ लड़कियां होती हैं, அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க யாரை பார்த்தாலும் சிரிக்கணும், சிரிச்ச முகத்தோட இது பண்ணணும். उनको जो है ट्रेनिंग देते हैं कि आप जिसको भी देखेंगे तो हंसमुख के साथ देखना। அவங்க அந்த பணத்தை வாங்குறதுக்காக, அந்த சம்பாத்தியத்துக்காக அவங்க சிரிக்கிறார்கள். वे लोग जो हैं कि तनख्वाह लेने के लिए, उस पैसे के लिए हंसते हैं। வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிப்பார்கள். उनके जीवन में बहुत कष्ट परेशानियां हो सकती हैं, लेकिन वो लोग जो हैं सबको देख के हंसते हैं। நமக்கு யாரோ ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைச்சல்ல, ஆண்டவர் உண்மையா உள்ள சமாதானத்தை தந்திருக்கிறதுனால சிரிக்க முடிகிறது. आमीन। और वो कोई कुछ देगा या मिलेगा ऐसे करके हम नहीं हंस रहे हैं, लेकिन परमेश्वर की शांति हमारे अंदर है, इसलिए हम हंस रहे हैं। எல்லாரும் உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்கள், இந்த சமாதானம் என்கிறது ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ये जो परमेश्वर की शांति, ये परमेश्वर का दिया हुआ एक वरदान। இந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபத்தை கண்டிப்பா செய்ய வேண்டியது அவசியம். इस ईश्वरीय शांति को पाने के लिए प्रार्थना करना बहुत जरूरी है। கடைசியாக யாக்கோபு 1:5 விதமாய் நாம் வாசிக்கிறோம். हम आखिरी में याकूब 1:5 में इस प्रकार हम पढ़ते हैं। ஒரு சில விஷயங்களை மாத்திரமே இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். मैं कुछ एक बात को ही आज आपको बता रहा हूं। முதலாவதாக இயேசுவை போல மாற ஜெபம் நமக்கு உதவியா இருக்கிறது. पहले यीशु मसीह की तरह बनने के लिए प्रार्थना हमारे लिए सहायता करता है। தேவ சமாதானத்தை நமக்கு பெற்று தருகிறது. परमेश्वर की शांति को हमें देता है। யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கும் போது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். याकूब 1:5 में पढ़ते हैं तो ज्ञान को पा लेते हैं। ஞானத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியும். बुद्धि की गति हो तो परमेश्वर से मांगे, वो देगा करके लिखा है। அதை குறித்து சொல்வதற்கு 1 ராஜாக்கள் 3:9 உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். उसके बारे में कहने के लिए पहला राजा 3:9 को मैं आपको पढ़ाना चाहता हूँ। पहला राजा 3:9 வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த வசனத்திலே சாலமோன் செய்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். इस वचन में सुलेमान की एक प्रार्थना के विषय में हम पढ़ते हैं। நியாயம் விசாரிக்கிறதுக்கு, நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறதுக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று அவர் கேட்கிறார். हाँ, वो मांगता है कि मुझे ऐसा बुद्धि का हृदय दे कि क्या सही क्या गलत इस बात को मैं पहचान सकूं। ஆனால் அதிலே ஒரு சிந்தனைக்குரிய வார்த்தை, ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? तेरी चुनी हुई प्रजा के बहुत से लोगों के मध्य उस बहुतायत की इन लोगों के लिए न्याय कौन कर सकता है? அதாவது பாருங்கள், சாலமோன் ராஜாவுடைய மகன், सुलेमान राजा का बेटा है। அவருக்கு நியாயம் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்றது ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்றது நமக்கு ஒருவேளை புதுமையா இருக்கும். वो कुछ ज्ञान की बात नहीं हो, न्याय की बात नहीं जानता, ऐसा हमारे लिए नया हो सकता है। ராஜா வீட்டில் வளர்ந்தவர், ஒரு ராஜாவுடைய மகன், அதுவும் ஒரு சிறந்த ராஜாவுடைய மகன், இந்த ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டவர். ஆனா அவர் கேட்கிறார், ஏராளமா இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? और जो है ये जो राजा का जो बेटा है वो राज्य करने के लिए तैयार किया हुआ है, लेकिन फिर भी वो कहता है इतनी बड़ी संख्या की जो आपके लोग हैं उनका न्याय कौन कर सकता है? அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, उसका मतलब क्या है? நான் இவ்விதமா இன்றைக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். मैं आज इस प्रकार से ये बात को कहना நமக்கு ஒரு விஷயத்தை குறித்து எவ்வளவு நாலேஜ் இருக்கலாம், हमारे पास कुछ विषयों को लेकर बहुत सी बुद्धि हो सकती है, नॉलेज हो அதை குறித்து எவ்வளவு கேள்விப்பட்டு அதையே பார்த்து நம்ம வளர்ந்திருக்கலாம். हो सकता है हम उसके बारे में ही जानकारी रखते होंगे, ஆனா நடைமுறை வாழ்க்கை என்பது முற்றிலும் வித்தியாசமானது. लेकिन जो प्रैक्टिकल लाइफ है वो बिल्कुल अलग है। பிராக்டிக்கலா நம்ம அதை செய்யும் போது அது ரொம்ப வித்தியாசமானது. हम जगह अगर प्रैक्टिकली वो करें तो बड़ी फर्क है.
அதனால தான் சாலமோன் சொல்றார், इसलिए वो कहता है। ஒருவேளை அவருக்கு அதை குறித்து நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய விஷயங்களை பார்த்திருப்பார், தெரியும். और वो हो सकता है उसके लिए बहुत आइडियाज था या बहुत सी बातों को देखा होगा। ஏன்னா நீங்க நீதிமொழிகளில் படிக்கும்போது என் தகப்பன் போதகம் இப்படி எல்லாம் அவர் சொல்றதை நம்ம படிக்க முடியும். और वो नीति वचन में हम पढ़ेंगे तो वो कहता है मेरे पिता का बोली या सिद्धांत ऐसे इस प्रकार बताता है। ஆனா என்னதான் விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ராஜ்யபாரத்தை அவர் ஆளுகை செய்கிறது, அந்த ராஜாவாக பொறுப்பெடுத்து செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய ஞானம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. चाहे कुछ भी जानता भी क्यों ना हो, लेकिन उस राज्य को संभालना या प्रभु को लोगों का अगुवाई करना कोई छोटी बात नहीं है। वो वैसे नहीं होगा, इस बात को वो जानता। சாலமோனை குறித்து ஆண்டவருக்கு பிடிச்சிருந்தது இந்த நல்ல ஒரு விஷயம். सुलेमान के विषय में परमेश्वर का पसंद ये बात थी। நம்ம சில வேலையை செய்கிறோம், அந்த வேலையை குறித்து எத்தனையோ வருஷமா நமக்கு ஐடியா இருக்கு, நிறைய காரியம் தெரியும்னே வைத்துக் கொள்ளுங்களேன். हम कोई काम कर रहे हैं, उस काम के बारे में हमारी सब जानकारियां हैं, ஆனா அதை நம்ம பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய ஒரு இடம் வரும்போது ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், நீர் எனக்கு உதவி செய்யும்னு கேட்டா ஆண்டவருக்கு அது ஒரு உகந்த விண்ணப்பமா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. अगर उस समय को जब आप प्रैक्टिकली करने जा रहे हैं, उस समय में आप प्रार्थना कर रहे हैं, प्रभु मैं बहुत कुछ पढ़ा तो हूँ लेकिन ये कैसे करना है, क्या करना है प्रभु मैं नहीं जानता, करने में मदद करे, ऐसा प्रार्थना करने में प्रभु बहुत चाहता है। ஏன்னா ஆண்டவர் ஞானத்தில் சிறந்தவர், क्योंकि परमेश्वर ज्ञान में बड़ा है। கர்த்தர் ஞானமுள்ள தேவன், परमेश्वर ज्ञानी है। கர்த்தர் நம்மை ஞானிகளாக மாற்றுவார். परमेश्वर हमें भी ज्ञानी बनाएगा। இன்னைக்கு பாருங்கள், உலகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூதர்கள் சொல்றவங்க ரொம்ப ஞானத்துல சிறந்தவர்களாக அநேக நோபல் பரிசுகளை பெற்றவர்களா இருக்கிறார்கள். आज जो है संसार में, दुनिया में यहूदी लोग जो हैं बड़े ज्ञानवान हैं और बहुत नोबल प्राइज को पाने वाले बुद्धिमान लोग हैं। இந்த சாலமோனை போல ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதும், இந்த பைபிளை படிச்சு அதன் மூலமாய் கிடைக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல சாதிக்கிறவர்கள். जो है सुलेमान की तरह प्रार्थना करके प्रभु बुद्धि दे ऐसा मांगने वाले, बाइबल को पढ़कर उसको समझकर उसके अनुसार चलने वाले ही बड़े बुद्धिमान लोग हैं। इस நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல, இப்படியே நம்ம நிறைய நாட்கள சொல்லிக்கொண்டே இருக்கலாம். हम लोग ये कह सकते हैं हमें कुछ नहीं आता, हम कुछ नहीं कर पाते हैं, ऐसा कई बार हम कहते हैं। ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்தை நம்ம பயன்படுத்தி, ஆண்டவரே எனக்கு நிறைய ஐடியா இருந்தாலும் பிராக்டிக்கலா ஒன்றும் செய்ய தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா நம்மை சிறந்த ஞானிகளாய் மாற்ற அவர் வல்லவர். आमीन। अगर हमारे पास करने को बहुत कुछ हो लेकिन हम कर नहीं पा रहे हो, प्रभु से मांगे कि प्रभु आइडियाज तो हैं लेकिन कैसे करना है पता नहीं, अगर हम ऐसा कहते हैं प्रभु ज्ञानियों का खुदा हमारे लिए ज्ञान देकर अगुवाई करेगा। எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? हालेलुया। பாருங்கள், குடும்பங்களை நீண்ட நாட்களா நடத்துகிறவர்கள் இருக்கிறீர்கள். आप परिवार को ज्यादा दिन से चलाने वाले हैं, ஆனா பிள்ளைகளை வளர்க்கிறது, ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன்னு கேட்ட ஆண்டவருக்கு அது மாதிரி ஒரு உகந்த விண்ணப்பம் இல்லை என்று நான் சொல்வேன். अगर हम बच्चों के बारे में पूछे, प्रभु इस बच्चों को कैसे पालना, बड़ा करना है, प्रभु मैं नहीं जानता, आप मेरी मदद करो, ये प्रार्थना बहुत परमेश्वर के लिए बहुत चाहने योग्य है। குடும்பத்தை நடத்துற விஷயத்துல 20-30 வருஷம் ஒருவேளை உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். परिवार को चलाने के विषय में 20-30 साल का अनुभव हो सकता है। ஆனாலும் ஆண்டவரே இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, எப்படி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறது எனக்கு தெரியல, உதவி செய்யுங்கன்னு கேட்டா அந்த இடத்துல ஆண்டவருடைய ஞானம் விசேஷமாய் வெளிப்படும். प्रभु अब फिर भी आप प्रार्थना करें कि प्रभु मेरे परिवार को कैसे चलाना है मुझे पता नहीं है, प्रभु अगुवाई करो, तो उस समय परमेश्वर का ज्ञान आपके ऊपर प्रकट होगा। சிலருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு இதெல்லாம் ஜெபத்துல சொல்றதே இதான் நினைப்பார்கள். कुछ लोग जो हैं इन बातों को प्रार्थना में बोलना ही नहीं चाहते। எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? सभी लोग हालेलुया। பாருங்க, சில இடங்கள்ல வண்டியில போயிட்டு இருப்பார்கள், போகும்போது சில இடங்கள் வரும்போது சிலருக்கு தெரியாம போயிடும். गाड़ी में जा रहे हैं कुछ जगहों में, वहाँ एक जगह ऐसा होता है जहाँ आपको रास्ता नहीं दिखता। அப்போ பக்கத்துல இவங்கள்ட்ட யார்ட்டையாவது பக்கத்துல விசாரிச்சு பார்ப்போம், அவங்கள்ட்ட கேட்டா வழி சொல்லுவாங்க அப்படின்னு அதை கேட்கறக்கே சிலர் விரும்ப மாட்டார்கள். நீங்க கவனிச்சிருப்பீங்க. जो है अगर हम सोचेंगे तो है कि पास में पूछ लें तो अच्छा है, लेकिन पूछने के लिए हिम्मत नहीं होती है कई लोग। இல்ல சும்மா போய் பார்க்கலாம், அந்த ரோட்ல போய் பார்க்கலாம்னு कुछ लोग சொல்லுவாங்க. कहते हैं चल ठीक है जाके ही तो देखें क्या होता है। ஒரு ஜங்ஷன்ல இருக்கிறோம், இதுல எந்த ரோட்ல திரும்புறதுன்னு சொல்லி கேட்டுட்டு போகலாம். एक चौराहे पे खड़े हैं, हम पूछ सकते हैं कहाँ जाना है। எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? हालेलुया। அது சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருகிறது. एक बात मुझे स्मरण आता है। ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஜங்ஷனை தாண்டி கடந்து சென்று விட்டேன். जो एक जगह में मैं एक चौराहे
पार कर लिया था। அப்போ அங்க தாண்டி போயிட்டு எனக்கு திடீர்னு நம்ம போற வழி டவுட் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரியவரிடத்துல விசாரித்தேன். जो है मैं पूछा था कि एक बड़े बुजुर्ग से पूछा था ये सही है कि गलत है। அது ஒரு 4 ரோடு பிரியிற இடம். वो जो है 4 रोड वहां पर बंटता है। அப்போ அந்த ஒரு ரோட்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் என்ன செய்யறேன்னா விசாரிக்கிறேன் இந்த கரெக்டா அப்படின்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன். एक रास्ते में थोड़ी दूर चला गया, उसके बाद मैं पूछने लगा ये सही है कि गलत है। அவர் பெரியவர், கொஞ்சம் நல்ல முதிர்ந்த அனுபவம் உள்ளவர் போல இருக்கு. वो जो है बुजुर्ग थे, बड़ा अनुभवशाली थे। அவர் வழியை சொல்லியிருக்கணும், ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? वो जो है रास्ता बताना था लेकिन रास्ता नहीं बताया। क्या कहा बता? இவ்வளவு தூரம் வந்துட்டா வழியை கேட்கறது அப்படின்னு சொன்னார். उन्होंने कहा इतना दूर आने के बाद पूछता है कि रास्ता क्या है। அப்ப பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம ஒரு இதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வழியை கேட்கிறோம். हाँ, हम जो है कुछ दूर जाने के बाद ही हम जो है रास्ता पूछते हैं कि ये है सही है कि नहीं है। ஆனா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடிவு எடுக்க வேண்டிய இடத்திலேயே ஆண்டவரே இதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை தான் உகந்த விண்ணப்பமாய் பார்க்கிறார். हाँ, ये जो फैसला लेना है उस समय ही हम प्रभु से मांग लेते हैं कि क्या करना है, तो वो एक चाहने योग्य विनती है प्रभु के आगे। எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? सभी हालेलुया। எந்த விஷயமா இருக்கட்டும், कोई भी विषय क्यों ना हो, உங்களுடைய வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய காரியமா இருக்கட்டும், आप अपने घर में करने वाला कार्य क्यों வேலை ना हो, ஸ்தலத்துல செய்ய வேண்டியதா இருக்கட்டும், आप अपने नौकरी के स्थान में करने वाला குடும்பத்தை நடத்துற விஷயமா இருக்கட்டும், परिवार को चलाने वाले बात हो, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், आत्मिक जीवन हो सकता है। ஆண்டவரே என்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அது இந்த ஜெபத்தின் மூலமாய் கிடைக்கிற ஒரு பெரிய மேன்மை என்று உங்களுக்கு நான் சொல்லுவேன். प्रत्येक दिन अगर प्रभु से मांगे कि प्रभु ज्ञान दीजिए मुझे चलने की, ऐसा अगर मांगेंगे तो वो बहुत बड़ी बात हो सकती है प्रार्थना के द्वारा। இன்னொரு விதத்துல சொல்லணும்னு சொன்னா இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா இவ்வளவு சிறந்த ஞானத்தை பெற்று தருகிறது இந்த ஜெபம். इतनी बड़ी ज्ञान को प्राप्त कराने वाली अगर कोई बात है तो वो ये प्रार्थना है। எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்பா. हालेलुया। ஆண்டவர்ட்ட இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். आज हम प्रभु से प्रार्थना करने वाले हैं। ஆண்டவர் எனக்கு ஞானம் தாரும். प्रभु जी मुझे ज्ञान चाहिए। எந்த வேலையை செய்றீங்களோ அந்த விஷயத்துல கேளுங்க, ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. आप जो काम करते हैं उसमें पूछिए कि प्रभु मुझे ज्ञान चाहिए। எடுக்க வேண்டிய முடிவுகள் ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. लिए जाने वाले फैसले में परमेश्वर की ज्ञान के लिए प्रार्थना எல்லாம் தெரிந்தது போல நம்ம காட்டிக் கொண்டிருந்த நாட்கள் போதும். सब कुछ मालूम है, ऐसा जो ड्रामा करते हैं वो दिन खत्म हो जाए। இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்போம், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன், எனக்கு ஞானம் தாரும். आज प्रभु से मांगे कि प्रभु आज आपके ऊपर देख रहा हूँ, मुझे ज्ञान दे। இன்னைக்கு நம்ம சிந்தித்தது ஒன்று நான் நினைப்பூட்டுகிறேன். मैं एक बार स्मरण दिलाता हूं। இயேசுவை போல மாற ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. प्रभु यीशु मसीह की तरह बनने में प्रार्थना हमारी मदद करता है। தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. परमेश्वर की शांति को पाने में प्रार्थना मदद करता है। ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. ज्ञान को पाने के लिए प्रार्थना हमारी मदद करता है। சில நிமிடங்கள் எல்லாரும் ஜெபிக்கலாம். सभी लोग कुछ देर प्रार्थना में जाएं। ஹalleluya हालेलुया 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். praise the lord hallelujah. ஜெபத்தினால தேவ சித்தத்தை நம்ம அறிய முடியும். ஆமென். glory jesus hallelujah. आमीन। प्रार्थना से प्रभु की मर्जी को हम जान सकते हैं। இயேசுவை போல நம்ம மாற முடியும். प्रभु यीशु की जैसा हम बन सकते हैं। தேவ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ईश्वरीय शांति को प्राप्त कर सकते हैं। தெய்வீக ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ईश्वरीय ज्ञान को हम प्राप्त कर सकते நம்ம हैं। நிறைய விஷயங்களை அறிந்து வைத்திருப்பதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. अब बहुत से बातों की जानकारी रखने से फायदा नहीं है। அதை அந்தந்த இடத்துல எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் என்பது முக்கியம். वो कब कब कहाँ इस्तेमाल करना है ये बात जरूरी होती है। அப்படிப்பட்ட ஞானத்தை விவேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். उसी के लिए वो ज्ञान और विवेक को प्रभु आज हमें दे रहा है। அதை விசேஷமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். वो विशेष तौर से प्रार्थना करने वालों को देता है। ஜெபம் உங்களை ஞானம் உள்ளவர்களாக மாற்றும். प्रार्थना आपको ज्ञानवान बनाता है। ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில இருந்திருப்பீர்கள். हो सकता है जहां आप काम करते हो आपको ग्रहण नहीं किया होगा। உங்களுக்கு வேலை செய்ய தெரியாதபடினால अनेகரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். हो सकता है आपको काम करने नहीं आता था तो कई लोगों ने आपको दुत्कार दिया होगा। இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், लेकिन आज करने वाली एक ही बात, ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. प्रभु से पूछें, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். प्रभु मुझे ज्ञान நான் चाहिए। ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். प्रभु जी मैं ज्ञान में गड्डी में हूँ। प्रभु சில காரியங்களை செய்ய தெரியாதபடினால என்ன ஒரு மாதிரி பார்க்க
பார்க்கிறார்கள். प्रभु जी कुछ कामों को नहीं कर पाने के कारण कुछ लोग बड़ा निंदा करते हैं. எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. प्रभु मुझे ज्ञान दीजिए अब्बा. ஒரு யோசேப்பை தேசத்துல உயர்த்தினீரே. प्रभु जी एक यूसुफ को देश में ऊंचा किया. ஒரு தானியேலை உயர்த்தினீரே. एक दानियल को तूने ऊंचा किया. ஏராளமா இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று கேட்ட சாலமோனை உயர்த்தினீரே. प्रभु जी ये इतने बड़ी संख्या के लोगों को कैसे न्याय कर सकता हूँ ऐसा पूछने वाले सुलेमान को ऊंचा किया. என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய வல்லவர். मेरे जीवन में भी करने की सामर्थ्य है. நான் அந்த நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்த்து கேட்கிறேன் ஆண்டவரே. भरोसे से आपसे प्रार्थना करता हूँ. எனக்கு ஞானம் தாரும் அப்பா. प्रभु जी मुझे ज्ञान चाहिए. எல்லாரும் சில நிமிடங்கள் ஆண்டவர்ட்ட கேட்கலாமே. सभी लोग प्रार्थना करें எனக்கு हालेलुया. ஞானத்தை தாரும் ஆண்டவரே. प्रभु जी मुझे ज्ञान चाहिए. எனக்கு இருக்கிற ஞானம் போதாது. प्रभु जी जो ज्ञान मुझ में है वो काफी नहीं है. தெய்வீக ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ईश्वरीय बुद्धि चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. தேவ சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ईश्वरीय शांति के लिए प्रार्थना करें. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல தேவ சமாதானம் நிரப்பட்டும் ஆண்டவரே. प्रभु जी मेरे मन में ईश्वरीय शांति भर जाए. ஒருவேளை சில விஷயங்கள உடனடியா எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. प्रभु जी कुछ बातों के लिए मुझे तुरंत जवाब नहीं मिल रहा है. ஆனா என்னுடைய உள்ளத்துல சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. लेकिन मेरे मन में आप शांति दीजिए अब्बा. ஜெபத்தின் மூலமாய் தேவ சமாதானம் உள்ளங்களில் ஏற்படுகிறது. प्रभु जी प्रार्थना के द्वारा ईश्वरीय शांति दिलों में आता है. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அதை நன்றாக அறிவார்கள். वो प्रार्थना करने वाले प्रभु के लोग वो जानते हैं. அவருடைய உள்ளங்களில் கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். उनके मनों में प्रभु शांति दे रहा है. ஒருவேளை நம்முடைய மனசுல ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஒரு அமைதல் இல்லாமல் இருக்கிறதா? हो सकता है हमारे मनों में कोई डिस्टर्बेंस चल रहे हो. ஒரே குழப்பமா இருக்கிறதா? एक बड़ा गड़बड़ी में चल रहे हो. இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்போம். आज प्रभु से मांगे. ஆண்டவர் எனக்கு அந்த தேவ சமாதானம் வேண்டும். प्रभु जी वो प्रभु की शांति मुझे चाहिए. என்னுடைய உள்ளத்திலே நல்ல அமைதலை தாரும் प्रभु ஆண்டவரே. जी मेरे मन में एक अच्छी शांति நான் உம்மை चैन को நோக்கி दे. பார்த்து ஜெபிக்கிறேன். मैं आपसे प्रार्थना कर रहा हूँ. என்னுடைய உள்ளத்திலே சமாதானத்தை தாரும். मेरे अंदर देवी प्रभु शांति दे. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை என்று சொன்னீரே. आपने कहा जैसे संसार देता है वैसा नहीं देता. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. आपने कहा मेरी शांति मैं तुम्हें दिए जाता हूँ. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. आपने कहा कि मैं शांति को रख जाता அந்த हूँ. சமாதானத்தை உங்களுடைய உள்ளங்களை தந்து விடும் ஆண்டவரே. वही शांति को हमारे मनों में दे दीजिए प्रभु. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? सभी लोग प्रार्थना करें, प्रार्थना करें. हालेलुया. ஞானத்தை தாரும், சமாதானத்தை தாரும். ज्ञान दीजिए, आमीन. शांति दीजिए. Glory Lord, hallelujah, hallelujah. இயேசுவை போல மாற்றுகிற ஜெபம். यीशु मसीह की तरह बनाने वाली प्रार्थना. இயேசு பிறரோடு இணைந்து ஜெபித்தார். यीशु मसीह दूसरों के साथ मिलकर प्रार्थना किया. இயேசு பிறருக்காக ஜெபித்தார். यीशु मसीह दूसरों के लिए प्रार्थना किया. இயேசு தனித்து ஜெபித்தார். यीशु मसीह व्यक्तिगत रूप में प्रार्थना किया. ஆவிக்குரியவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை. आत्मिक लोगों के लिए सबके लिए अच्छा है. இயேசுவை போல மாற வேண்டும். यीशु की जैसा बनना है. இயேசுவை போல பொறுமை வேணும். यीशु मसीह की तरह धीरज चाहिए. இயேசுவை போல தாழ்மை வேணும். यीशु मसीह की तरह दीनता चाहिए. இயேசுவை போல எல்லா காரியங்களும் நாம் மாறணும். यीशु मसीह की तरह सब बातों में चाहिए. அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம விட்டுற கூடாது. तब एक बात को हमें छोड़ना नहीं. இயேசுவை போல நம்ம ஜெபிக்கிறவர்களா மாறணும். यीशु मसीह की तरह प्रार्थना करने वाले भी हो. ஆண்டவர்ட்ட எல்லாரும் கேட்கலாம். सभी मांगे प्रभु से. உம்மை போல மாறணும் ஆண்டவரே. प्रभु तेरे जैसा बनना है प्रभु. ஜெபத்தின் மூலமா நான் உம்மை போல மாற முடியுமே. प्रार्थना के द्वारा आपकी जैसा मैं बन सकता हूँ. எனக்கு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை தாரு. एक अच्छी प्रार्थना की जिंदगी दे अब्बा. மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாரு. दूसरों के साथ मिलकर प्रार्थना करने में मदद कर. சில நிமிடங்கள் எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க போகிறோம். कुछ समय में आत्मा में होकर प्रार्थना करने वाले. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். पवित्र आत्मा हमारी मदद करेगा. ரிபாலபா ஷந்தனா தீரபாலா கபௌரி அந்தனாமா ஷரபாலா கபௌரியா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படும். प्रार्थना की आत्मा उड़ेल दिया जा रहा है. ஜெபத்தில் ஒரு விஷயம் கூட உயிர்ப்பிப்பீராக. प्रभु प्रार्थना में एक बार फिर जिंदा कर दे. जिंदा कर दे. ஜெபம் இல்லாம இருக்க கூடாது. प्रभु प्रार्थना के बिना रहना नहीं चाहिए. ஜெபம் இல்லாம ஒரு நாளை நாங்க கடத்த கூடாது. एक दिन
दिन प्रार्थना के बिना नहीं चलना है प्रभु। ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கிருபை தாரும். हर एक दिन प्रार्थना करने की मदद कर। இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாரும். लगातार प्रार्थना करने के लिए आत्मा दे। ஆமென். ஹalleluya. ஆசை தீர ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. भर के प्रार्थना करने में मदद कर अब्बा। வாஞ்சையோடு ஜெபிக்க கிருபை தாரும் इच्छा ஆண்டவரே. के साथ प्रार्थना करने में मदद कर अब्बा। இவ்வளவு ஜெபிச்சாச்சுன்னு சொல்றவர் திருப்தி வரவே கூடாது ஆண்டவரே. इतना प्रार्थना कर लिया इससे तृप्त ना होने पाओ। ஜெபத்துல இன்னும் வளர உதவி செய்யும். प्रार्थना में और बढ़ने में मदद कर। ரபலப ஷத்தன திபல கபலப ஷியந்தர ரிக்கத்தன திபலப ஷரபல கபௌரி அந்தனா. ஹalleluya. கர்த்தர் அநேகர் மேல் அந்த கிருபை இந்த நாளிலே வைக்கிறார். आमीन। कई लोगों के ऊपर प्रभु ये अनुग्रह को रख रहा है। ஆசை தீர ஜெபிக்கிறவர்களாய் சிலரை கர்த்தர் மாற்றுகிறார். कुछ लोगों को जी भर के प्रार्थना करने वाला बना रहा है। தேசத்திலே வெகு சீக்கிரத்தில் வரப்போகிற எழுப்புதலே கருவிகளாய் காரணிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ओ देश में आने वाले बेदारी के लिए आपको हथियार बनाने जा रहा है। ஆமென். சபைகளே ஒரு மாற்றம். आमीन। कलीसियाओं को बदल देगा। தேசத்திலே ஒரு மாற்றம். ओ देश में एक बदलाव। தொழில் வேலை ஸ்தலங்கள்ல ஒரு மாற்றம். आपके काम कारोबार में एक बदलाव। நாம் குடியிருக்கிற பகுதிகளில் ஒரு மாற்றம். हम जहाँ पर जी रहे हैं वहाँ पर गांव शहरों में बदलाव ஜெபத்தினால் உண்டாகும். वो प्रार्थना के द्वारा होगा। ஜெபத்தினால் உண்டாகட்டும். वो प्रार्थना के द्वारा हो जाए। शंतना திபலப ஷிபலபலப ஷந்தனா. ஹalleluya. 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 ஆமென். 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 glory Jesus. ஆமென். ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். praise the lord. hallelujah. 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 தகப்பனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென். ஜெப ஆவி எல்லாரும் ஆவியில நிரம்பி ஒரு சில நிமிடங்கள் கூட ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. ஆமென். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல மூன்று வேளையும் தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஓ प्रार्थना की आत्मा उंडे प्रार्थना प्रार्थना करे. आमीन. प्रार्थना की आत्मा उंडे प्रार्थना प्रार्थना ஜெப ஆவி ஊற்றுமையா எல்லாரும் சேர்ந்து ஜெப ஆவி ஊற்றுமையா திபல கபல ஷந்தனா. ஆமென். ஹalleluya. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஜெப ஆவி ஊற்றுமையா. ஆமென். ரிக்கத்தனா ஷபல ஹதல கபல ரிக்கத்தனா ஷிபதல கபரதரா. ஆமென். ஹalleluya. glory glory lord. லிஹபல ஷந்தனா திரபலப ஷந்தனா. ஒவ்வொரு வீடுகளும் ஜெப கூடங்களாய் மாறட்டப்பா. glory lord. ஆமென். நம்முடைய வேலை ஸ்தலங்கள் கூட ஜெப கூடங்களாய் ஜெபிக்கிற இடங்களாய் மாறட்டும். ஆமென். சேர்ந்து ஜெபிக்கிற இடங்களாய் மாறட்டும் ஐயா. உடல கபல ஷந்தனா. ஆமென். ஹalleluya. சபையில இந்த நாட்கள்ல கூட்டி ஜெபிக்க முடியல. ஆனா இருக்கிற இடங்கள்லாம் ஜெப கூடங்களா மாறட்டும். ஜெபிக்கிற இடங்களா மாறட்டும். ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். தேசத்துல வெகு சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதலை தாரும். தேசத்தை மூடி இருக்கிற காரிருள் விலகி போகட்டும் ஐயா. ஆமென். ஹalleluya.